நம்ம தென்காசி மாவட்டத்துல ஃபேமஸான திருமலை கோயிலுக்கு பக்கத்துல தோப்பு சேலுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த தோப்பு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இப்போ அதே சேம் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு தோப்பு சேலுக்கு வந்திருக்கு. தோப்பு அமைஞ்சிருக்க லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருமலை கோயிலுக்கு எக்ஸாக்டா வடக்கு சைட்ல தான் அமைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கிற தோப்பு. 180 அடி ஃப்ரண்டேஜோட மொத்தமா 96 சென்ட் தான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். லேஅவுட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 20 அடியில ப்ராப்பரான ரோடு வசதியுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்து திருமலை கோயில் வியூ பாருங்க, அவ்வளோ அட்டாசமா தெரியும். சின்னதா ஒரு தோட்டம் அமைச்சு கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த தாராளமா சூஸ் பண்ணலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலையோட ஹில் வியூ அவ்வளோ அட்டாசமா தெரியுது இந்த இடத்துல இருந்து பார்க்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல ரம்டான் மங்குஸ்தான் போன்ற பல வகைகள் தோட்டம் அமைச்சு அதிகப்படியான வருமானத்தை நீங்க தாராளமா எடுக்கலாம். கொல்லம் டு திருமங்கலத்துக்கு புதுசா அப்ரூவல் ஆயிருக்க 4ways பாத்தீங்கன்னா இந்த தோப்புல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. மொத்தமா 120 ஏக்கர் ப்ராஜெக்ட். அதுல ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்குது இந்த ஒரு இடம் மட்டும்தான். நல்ல ஒரு வேல்யூபிளான இடம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் வாங்கன்னு நினைக்கிறவங்களும் இந்த இடத்த தாராளமா சூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல இந்த இடத்தோட லேண்ட் அப்ரிசியேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். மேலும் இந்த இடத்த பத்தின பிரைஸ் டீடைலுக்கு சைட் விசிட்க்கு மேல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சாரல் ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.